ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். பானு கைமணம். இன்றைக்கி சண்டே அப்படிங்கிறதுனால ரொம்ப சிம்பிளாக சமையல் பண்ணிட்டேன். எல்லா காயும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது. அந்த மாதிரி எல்லா காயும் கொஞ்சம் கொஞ்சம் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா எல்லாத்தையும் போட்டு மிக்சடாக ஒரு வெஜிடபிள் காய் பண்ணிவிடுங்க. முருங்கைக்காய் இருந்தது என்கிட்ட, நான் வத்தக்குழம்பு பண்ணிட்டேன். ரொம்ப சூப்பரான சமையல், ஆனால் சிம்பிளான சமையல், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பானு கைமணம் குக்கிங் சேனலுக்கு லைக் போடுங்க, வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சண்டே ஸ்பெஷல் சமையல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முருங்கைக்காய் வத்தக்குழம்புக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டு உரித்து வச்சுருக்கேன், கொஞ்சமாக கருவேப்பிலை, அடுப்பில் இண்டாலியம் கண்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம குழம்பு தாளிக்கலாம். எண்ணெய் காஞ்சோன்னா இப்போ கட்டி பெருங்காயம் தாளிக்கிறேன். ஒரு ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் வெந்தயம் போடுறேன். கொஞ்சம் துவரம் பருப்பு கூட இந்த இடத்துல தாளிச்சிக்கலாம். கடுகு வெடித்து பருப்பு நல்லா செவந்தோன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை. கடுகு வெடிச்சிருச்சு, நம்ம போட்ட பருப்புலாம் செவக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இந்த வெங்காயம், பூண்டு எல்லாத்தையும் போட்டுக்கலாம். வெங்காயம், பூண்டு நல்லா வதங்கணும். வதங்கின பிறகு நம்ம ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். எப்போவுமே நீங்கள் வத்தக்குழம்பு செய்யும்போது தக்காளி அரைச்சி செஞ்சிங்கன்னா குழம்பு நல்லா திக்காக இருக்கும், நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ அரைச்சி வச்சுருக்கிற தக்காளியை ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடி சேர்த்து, 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி, வீட்டில் இருக்கிற குழம்பு மிளகாய் தூள் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த முருங்கைக்காயை சேர்த்துக்கலாம். இப்போ சின்ன எலுமிச்சைப்பழம் சைஸ் புளி கரைச்சி விடுறேன். இது ஒரு நல்லா மீடியமான அடுப்பில் ஒரு 15 நிமிஷம் கொதிக்கட்டும். நல்லா கொதித்து முருங்கைக்காய் வேகணும். மிளகா பொடி, புளி பச்சை வாசனை போகணும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். அது கொதித்து ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம ஒரு மிக்சடு வெஜிடபிள் கறி இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பார்க்கலாம். ஒரு கேரட் இருந்தது, நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு சின்ன கைப்பிடி கோஸ் நறுக்கி வச்சுருக்கேன். ஒரே ஒரு சவுச்சவ். இந்த மாதிரி எல்லா காயும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது அப்படின்னா நான் ஒரு மிக்சடாக வெஜிடபிள் கறி பண்ணுவேன். இன்றைக்கி அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு தேங்காய் எண்ணெயில் தாளித்து கொட்டினீங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா கிள்ளி வச்சுருக்கேன், அது சேர்க்குறேன். கொஞ்சோண்டு சீரகம் கூட சேருங்க, நல்லா வாசனையாக இருக்கும். கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. உளுத்தம்பருப்பு கொஞ்சம் லைட்டாக செவக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம காய்கறி ஒன்று ஒன்றா சேர்க்கலாம். முதல்ல கோஸ் சேர்க்குறேன், அப்புறம் கேரட் சேர்க்குறேன், அதுக்கப்புறம் சவுச்சவ். இந்த சவுச்சவ் தேங்காய் போட்டு காய் பண்ணிங்க அப்படின்னா வத்தக்குழம்புக்கு பிரமாதமாக இருக்கும். கூட்டு பிடிக்காதவங்க, எல்லா காயும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஐடியா பண்ணி ஒரு மிக்சர் வெஜிடபிள் காய் பண்ணிக்கோங்க. புளிக்குழம்பு, வத்தக்குழம்பு கூடலாம் சூப்பராக இருக்கும். இந்த காய் நல்லா வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. ஒரு 2 கை தண்ணி நான் தெளிச்சிருக்கேன், அவ்வளோதான். இது அப்படியே நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டு மூடி வச்சு வேக வச்சிடலாம். இது நல்லா வெந்து வந்தோன்னே மேலாப்பில் தேங்காய் பூ தூவி நம்ம இறக்கணும் அப்படின்னா அந்த மிக்சர் வெஜிடபிள் கறி ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில். இது அப்படியே வேகட்டும். இந்த காய்க்கு தேவையான உப்பையும் போட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு மூடி வச்சிடலாம். இது வேகட்டும். வெந்தோன்னா இதுக்கு தேங்காய் போடலாம். அதுக்குள்ளே நமக்கு முருங்கைக்காய் வத்தக்குழம்பும் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் நமக்கு குழம்பும் ரெடி ஆகிடும். ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. காய் வெந்திருக்கான்னு பார்க்கலாம். சூப்பராக வெந்திருக்கு காய். இந்த சவுச்சவ்வே பார்த்திங்கன்னா நீர் காய் இல்லையா, அதனால் சீக்கிரமாக வெந்துடும். இன்னும் கொஞ்சமாக தான் தண்ணி இருக்குது. இன்னும் ஒரு 5 நிமிஷம் காய் ரெடி ஆகிடும். இப்போ நம்ம வத்தக்குழம்பு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். சூப்பராக குறைஞ்சிருக்கு பாருங்கள்.
ஒரு 10 நிமிஷமாக கொதிச்சிட்ருக்கு. அளவு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுன்னா வத்த குழம்பு ரெடி. ஆல்மோஸ்ட் இப்போ காய் ரெடி ஆகிடுச்சு. தண்ணியே இல்லை பாருங்கள், நல்லா வெந்து போச்சு. அடியில் பாருங்கள் சுத்தமாக தண்ணி இல்லை. தேங்காய் திருவி வச்சுருக்கேன். இந்த காய்க்கு தேவையான தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். எல்லா காயும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் பார்த்தீங்களா, வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது நமக்கு. இந்த மாதிரி மிக்சடாக ஒரு வெஜிடபிள் கறி பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த இடத்துல டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா ஒரு சிட்டிகை சர்க்கரை சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சா சேர்க்கலாம், பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது மிக்சடு வெஜிடபிள் கறி சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ வத்த குழம்பு ரெடியாக இருக்கான்னு பார்க்கலாம். முருங்கைக்காய் பூண்டு வத்த குழம்பு. இந்த மாதிரி முருங்கைக்காய் வத்த குழம்பு வைக்கும்போது கூட கொஞ்சம் பூண்டு சேர்த்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பூண்டு இந்த மாதிரி முழுசாக போட்டுக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இன்னும் கொஞ்சம் திக்காகிடுச்சுன்னா நம்ம குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த பதத்திலே கூட நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். எனக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் நான் கொதிக்க வைக்க போகிறேன். நம்ம வத்த குழம்பும் ரெடி. இன்றைக்கி சண்டே ரொம்ப சிம்பிளான சமையல் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். வெஜிடபிள் வந்து எல்லா வெஜிடபிளும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது, அதனால் மிக்சடாக ஒரு வெஜிடபிள் காய் பண்ணியிருக்கேன். முருங்கைக்காய் பூண்டு வத்த குழம்பு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம பானுகைவனம் குக்கிங் சேனலில் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.